भगदड़ मची और देखो आधे के आधे खत्म व्यूज से कुछ आगे बढ़िए खाली विजुअल भी नहीं सारा வணக்கம். மகா கும்ப மேளையிலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான செய்தி. 17க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த அனைத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஐடியாலஜி, அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட், அந்த அரசாங்கம், அந்த போலீசார்கள், அங்கே இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவிஐபி கல்ச்சர், தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய தவறு என்ன? மகா கும்ப மேளை, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நபர்கள் இந்த கும்பமேளையில் வந்து கொண்டிருக்கிறார்களா? இதற்காக பிஜேபி நடத்திய நாடகத்தையும் நீங்க பார்க்க வேண்டும். 144 வருடத்தில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய மகா கும்ப மேளை நடக்கப் போகிறது. 45 கோடி மக்கள், ஒரு சில லட்சம் கோடி கிடையாது, 45 கோடி மக்கள், அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவின் பாப்புலேஷன்லேருந்து கிட்டத்தட்ட 40% மக்கள் இந்த கும்பமேளையில் கலந்து கொள்ள இருக்கிறார்களா? சாத்தியமா? இது போன்ற எத்தனையோ ஆர்கனைசேஷன்ஸ்கள், இது போன்ற எத்தனையோ மேளைகள் நடந்தால் கூட அதற்கான அத்தாரிட்டி பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இத்தனை பேரை எங்களால் வரவேற்க முடியுமா, அவர்களுக்கான பாதுகாப்புகளை கொடுக்க முடியுமா என்கிற ஒரு டீட்டெயில்டான அனலிட்டிக் ரிப்போர்ட் அவர்களுக்கு போய் சேரும். ஆனால் இங்கே என்ன நடந்தது? விவிஐபிக்கள் அவர்களுக்காக மட்டுமே நீங்கள் பாதைகளை ஒதுக்கி வருகிறீர்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, பாஸ்கருடைய ரிப்போர்ட் முதல் முறையாக வெளிவந்தது இரவு 1:30 இந்த நெரிசல் அங்கே கிளம்பியிருக்கிறது. நேற்று மட்டும் 5.5 கோடி மக்கள், அதாவது 5,50,00,000 மக்கள் நேற்று மட்டுமே கங்கை நதியில் குளித்திருக்கிறார்கள். இன்னைக்கு எக்ஸ்பெக்டட் எண்ணிக்கை 9 கோடி. அதற்கான ஒரு காரணமும் இருக்கிறது, அதுவும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாஸ்கரோடைய ரிப்போர்ட் படி 14 டெட் பாடிகள், இதுவரை 17, நேற்று இரவு வரை 14 டெட் பாடிகளை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிவிட்டார்களா? உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் நேற்று அங்கு கோலாகலமாக அமித்ஷாவுடன் இன்னொரு பாபா ராம்தேவுடன் ஃபோட்டோ செஷன் நடத்திய அதே சீஃப் மினிஸ்டர், அவர் கொடுத்த பதிலை நீங்கள் கேளுங்கள். தயவுசெய்து பக்தர்கள் எங்கே இருந்தாலும் அங்கேயே கங்கை நதியில் நீங்கள் முழுகலாம், இங்கெல்லாம் வர தேவையில்லை. எப்போ? இன்னைக்கு கூறுகிறார். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அட்வைஸ்ட், அதாவது அட்வைஸ்ட் people to bathe wherever they are. He also assured that the situation is under control despite of chaos. Situation controlல இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், 28க்கும் மேற்பட்ட அகாடா தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய சாமியார்கள் அனைவருமே தொடர்ந்து மகா கும்ப மேளையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக வேலை பார்க்கவில்லை, இங்கே மக்களுக்காக சரியான வசதிகள் இல்லை என்கிற அந்த குற்றச்சாட்டை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். நேற்று முழுதினமும் விஐபி கல்ச்சர் இங்கே அதிகரித்து விட்டது. 30க்கும் மேற்பட்ட பாலங்கள், டெம்பரரி பாலங்களை கட்டினார்கள். அந்த 30 பாலங்களுமே திடீர் என்று ஒரே மூச்சில் இவர்கள் முடக்கி விடுவார்கள். அமித்ஷா வருகிறார், எம்பி வருகிறார், எம்எல்ஏ வருகிறார், யோகி ஆதித்யநாத் வருகிறார், ஹேமா மாலினி வருகிறார், அனில் அம்பானி வருகிறார், முகேஷ் அம்பானி வருகிறார், அடானி வருகிறார். இவர்கள்லாம் வரும்போது ஆங்காங்கே மக்களை ஆடு மாடை அடைத்து போடும்படி இவர்கள் அடைத்து விடுகிறார்கள்.
இது இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த கும்பமேளை தொடங்கிய நாள்லேருந்து இந்த ஸ்கேர்சிட்டி இருந்தது, இந்த பிரச்சனை இருந்தது. ராகுல் காந்தி அவரும் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். விஐபி கல்ச்சர் அண்ட் த கவர்மெண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். விஐபி கல்ச்சர், கவர்மெண்ட்டோடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டாம்பேஜிற்கான காரணம். ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் டு விஐபி லெட் டிஸ்கிரிப்ஷன் கான்ட்ரிபியூட்டிங் டு டெட்லி இன்சிடெண்ட். விஐபிக்களுக்காக நீங்கள் அரேஞ்ச் செய்த அந்த வழிகள், அவர்களுக்காக செய்த நீங்கள் தொண்டுகள், அதுதான் இன்னைக்கு இந்த நடந்ததற்கான மிக முக்கியமான காரணம் என்று ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டு. அம்ரித் ஸ்நான், அதாவது இன்னைக்கு மோனி அமாவாஸ்யா என்கிற ஒரு மிக முக்கியமான நாள். ஈவன் தமிழ்நாட்டிலும் இந்த அமாவாஸ்யாவை நம்ம கொண்டாடி கொள்கிறோம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் கங்கையில் நீங்கள் முழுகி எந்திரித்தீர்கள்னா உங்களுக்கு உங்களுடைய அனைத்து பாவங்களுமே தொலைந்து போகும் என்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை எந்த அளவில் பிஜேபி இந்த மகா கும்ப மேளையை பிரச்சாரம் செய்து ஒட்டுமொத்த கோதி மீடியா 24/7 இதே கும்பமேளையை பற்றி அவர்கள் எடுத்துக்காட்டி மக்களை வாருங்கள் வாருங்கள் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது. ஒரு சில வீடியோக்களில் அங்கே சென்ற மக்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை நான் படித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, முதியோர்களை கூட்டி வர வேண்டாம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கும்பமேளை போவதற்கு எந்த விதமான அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது. ஆட்டோ ரிக்ஷா கிடையாது, பஸ் வசதிகள் கிடையாது, சைக்கிள், ஆட்டோ, பைக் எதுவுமே அங்கே போகாது. நீங்கள் 15லிருந்து 20 கிலோமீட்டர் வரை நடந்தே செல்லக்கூடிய அந்த கட்டாயம். அங்கே போய் கூட உங்களுக்கு ரூம் கிடைக்குமா, உங்களுக்கு படுக்க இருக்க வசதிகள் கிடைக்குமா என்றால் கிடையாது. 45 கோடி மக்கள் ஒரே நாள், 9 கோடி இன்னைக்கு எக்ஸ்பெக்டட், நேற்று 5 கோடி 50 லட்சம் மக்கள் ஒரு சின்ன ஏரியாவில், சின்ன கன்ஃபைன்ட் ஏரியாவில். எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. தவறுகள் நடக்கலாம். இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் இவ்வளோ பெரிய மேலையை நடத்தும் போது தவறுகள் நடக்கலாம். ஆனால் இது தவறு கிடையாது, இது மகா தவறு. அம்ரித் ஸ்நானிற்காக அங்கே கட்டப்பட்ட பேண்டூன் பிரிட்ஜ்களை, அதாவது நான் ஏற்கனவே கூறியபடி அந்த 30க்கும் மேற்பட்ட பாலங்களை திடீர் என்று இவர்கள் முடக்கி விடுவார்கள். அதே போன்று முடக்கிய போதுதான் இந்த இடத்தில் ஒரு கூச்சல் சத்தம் கேட்டிருக்கிறது. ஒருத்தர் எத்திக்கொண்டு அங்கே ஓடத் தொடங்கியிருக்கிறார்கள். அதில் நெரிசல் ஏற்பட்டு இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கிறது, நேற்று இரவு. இன்னொரு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃப்ளாவை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நோ செப்பரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். எந்த வழியில் நீங்கள் போகிறீர்களோ இன்னொரு வழியில் தான் நீங்கள் வெளியில் வரணும், இவ்வளோ கூட்டத்தை மேனேஜ் பண்ணுவதற்காக. ஆனால் இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. எந்த வழியில் நீங்கள் போகிறீர்களோ அதே வழியில் தான் நீங்கள் திரும்பியும் வரணும். தெர் இஸ் நோ செப்பரேட் எக்ஸிட் என்ட்ரி பாயிண்ட்ஸ். எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ளான்னு நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் மிஸ்டேக்னு நீங்கள் பாருங்கள். இந்த கூச்சல் சத்தத்தை கேட்ட உடனே அங்கே ஸ்டாம்பேஜ் நடக்கும்போது எந்த வழியில் அவர்கள் போனார்களோ அதே வழியிலிருந்து அவர்களும் திரும்பி ஓட பார்த்திருக்கிறார்கள். எதிரிலிருந்தும் கூட்டம், இங்கிருந்தும் கூட்டம். அந்த நெரிசலில் இன்னைக்கு 17 பேர் ஆன் ரெக்கார்டு. நான் ரெக்கார்டட் அது வேறு. ஏன்னா அரசாங்கங்கள் அந்த நம்பரை, அந்த எண்ணிக்கையை எப்பவுமே சரியாக காட்ட மாட்டார்கள். சரி, இதுக்கப்புறம் நடக்கிறது, அங்கே 70 ஆம்புலன்ஸஸ்கள், வெறும் 70 ஆம்புலன்ஸ் ஒரு நாளில் 9 கோடி மக்கள் வரக்கூடிய இடத்துல 70 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த ஜீப் மாதிரியான ஆம்புலன்ஸ், இந்த ப்ராப்பர் ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த மாதிரியான ஆம்புலன்ஸஸ்களை வைத்து அங்கே பாதிக்கப்பட்ட நபர்கள், காயமடைந்த நபர்கள், உயிரிழந்த நபர்கள், அவர்களை கூட்டிச்சு. என்னுடைய டிவி ஸ்க்ரீனில் தொடர்ந்து நீங்கள் ஒரு சில படங்களை, வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான இன்னொரு படத்தையும் நான் கடைசியில் எடுத்து காட்டுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் கடைசி வரை இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். என்எஸ்ஜி கமாண்டோஸ் அங்கே டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அத்தாரிட்டி எல்லாருமே இன்றைக்கி நாங்கள் வேலை பார்க்கிறோம், மக்கள் இப்படி நடக்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அத்தாரிட்டி, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த அரசாங்கம் அவர்கள் பார்த்தது வேறு எதுவுமே கிடையாது. விவிஐபி கல்ச்சர், டெலிவிஷன் மீடியாவிற்காக ஃபோட்டோ செஷனை நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் மக்களை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. டெல்லியில் ஒரு தேர்தல் வர இருக்கிறது. அடுத்த 2 வருடத்தில் இது உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர இருக்கிறது. இந்த படங்களை காட்டி அந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஹெட் கவுண்ட் செய்வதற்காக இந்த ஆர்கனைசேஷன், இந்த அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட
9 கோடி மக்கள் மௌனி அமாவாஸ்யாவிற்காக வர இருக்கிறார்களாம். 60,000த்திற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி பர்சனல்ஸ் அங்கே போடப்பட்டிருக்கிறார்களாம். அகிலேஷ் யாதவ் உடனடியாக இதை மிலிட்ரி கையில் மாற்றிவிடுங்கள். மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் காங்கிரஸின் பிரசிடென்ட் புவர் மேனேஜ்மெண்ட்டை சுட்டி காட்டியிருக்கிறார். மாயாவதி பிஎஸ்பி லீடர் அவர் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். அலகாபாத் ஹைகோர்ட்டின் லாயர் கஜேந்திர சிங் யாதவ் ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இதை இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும். எப்படி இந்த சம்பவம் நடந்தது, அங்கே நடந்த பல்வேறு விஷயங்களை, இந்த விஐபி கல்ச்சர் தான் இதற்கான காரணம். அவரும் விஐபி கல்ச்சரை தான் எடுத்து காட்டியிருக்கிறார். ரயில்வே பிளானிங் எவ்வளோ மோசமாக இருந்திருக்கிறது நீங்கள் பாருங்கள். ரயில்வே பிளானிங், ரயில்வே மினிஸ்டர் 360 ட்ரெயின்களை நாங்கள் பிரயாக்ராஜருக்கு போட்டுக்கிறோம்னு கூறியிருக்கிறார். 360 ட்ரெயின்கள். அங்கே இருக்கக்கூடிய நெரிசலை நீங்கள் பார்த்தீர்கள்னா ட்ரெயினுக்குள்ளே கூட ஒரு குழந்தையை வைத்துட்டு அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆனால் அங்கே கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கான காரணம் பிரச்சாரம். அந்த அளவில் பேனர் என்ன, அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் என்ன, இது எல்லாமே யோகி ஆதித்யநாத் கிளாரிஃபை செய்த விஷயத்தை பாருங்கள். 8லிருந்து 10 கோடி மக்கள் இன்னைக்கு வர இருக்கிறார்கள் மகா கும்ப மேளையில். ஏற்கனவே 5.5 கோடி மக்கள் நேற்று வந்து சென்று விட்டார்கள் என்று இது யோகி ஆதித்யநாத்தோடைய ஸ்டேட்மெண்ட். பிரைம் மினிஸ்டர் மோடி, JP நட்டா, அமித்ஷா, நாங்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் என்கிற இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்திற்கான இன்னொரு வீடியோவையும் நான் இங்கே போட போகிறேன். அதனால் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கே ஒரு சில மணி நேரத்தில் இதற்கான அப்டேட்ஸும் கொடுப்பேன். இந்த விஐபி கல்ச்சருக்காகவே ஒரு தனி வீடியோவை நாங்கள் போட இருக்கிறோம். ஆனால் போவதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு 30 படங்களை நான் எடுத்துக்காட்டப் போகிறேன். தைனிக் பாஸ்கர், சோர்ஸ் வந்து தைனிக் பாஸ்கர். அங்கே எந்த அளவில் காலையில் படங்கள் வெளிவந்தது, இரவு 1:30 மணிக்கு நடந்த இந்த நெரிசலுக்கு பின்பு வந்த இந்த படங்களை கொஞ்சம் பாருங்கள்.